எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ். அதாவது வாரத்துக்கு ஒரு வீடியோ இறக்கணும்னு பேசி தான் இருந்தோம். பட் எல்லாத்துக்குமே சில பல வேலைகள் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மெயினான ஸ்டார்ஸோட வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலான்னு ரியாக்ஷன் பண்ணிக்கலான்னு தான் நினச்சிருக்கோம். இப்போது என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்க, ரெட்ரோ படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைலர் பயங்கரமாக டாக் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸுக்காக இந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தன கட்ட வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஆஹா, ஷோட்டில ஓடு. ஓட்டா ஓட்டா சண்டை, திடீர்னு பீஸ், டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்து திடீர்னு தூங்கிட்டே இருங்கண்ணா. தெரிஞ்சுட்டேன், எதுவுமே சரியா வருது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து எனக்கு எங்க வாழ்க்கை அவளுக்கு ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போகாது. எப்போதும் சிறப்பான தரமான சம்பவம். மனுஷன் எல்லாரும் பரிசையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை உயிரே கைவிட்டு பொழந்துரும். பொழந்துருச்சு. தட்டு பொழந்துரும். தட்டு பொழந்துருச்சு. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கும். போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் அன்பும் அவரே டாடி கமிங் டவுன். கழுத்து சினிமா. சூப்பர், அருமையான தரமான சிறப்பான சம்பவங்கள். அதாவது இருக்கு. ட்ரைலர் பற்றி என்ன சொல்லணும்னு எனக்கு ஏன்னா போன டைம் கங்குவா ஒரு ரொம்ப சரியான அது ஒரு இதே பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்லையுமே சூர்யா அவர்கள் படத்தை பற்றி எதுவும் பேசலை. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஏன்னா போன படம் ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே தமிழ் தற்கூடிய ஆடியன்ஸ் சில பேர் அந்த படத்தை ரொம்பவுமே படம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன கேட்டால் கங்குவா நல்லா தான் இருந்துச்சு. பட் நல்லா இல்லைன்னு நானுங்க. ஆமாம், ஆனால் இப்போ இந்த ட்ரைலரை பார்க்கும்போது, ஏன்னா நம்மளே ரிவ்யூ போட்டிருந்தோம், சவுண்ட் அதிகமாக இருக்குது, காதெல்லாம் கண்டிப்பாக. ஆனால் நல்லா தான் இருக்கு. நல்ல படம் தான். பட் அது எடுக்கிற விதத்தில் எடுத்தால் நல்ல படம் தான். பட் இந்த படத்தில் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட அந்த ஒரு இது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பெரிய ஆக்டர்னு போகும்போது அவங்க அதாவது இப்போ விஜய், அஜித்தின், ரஜினின்னு போகும்போது அவங்களுக்கான ஒரு ஃபார்மெட்டை படத்தில் வச்சுருப்பாங்க. பட் கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இது அவர் படம் தான். அவர் நினச்ச மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி ஜிகர்தண்டா, ஜகமே தந்திரம், இந்த படங்கள்லாம் அந்த படத்தில் எப்படிலாம் டோன் இருக்குமோ அந்த மாதிரி இதில் இருக்கு. ஹாலிவுட்டுக்கு எப்படி ஒரு குவாண்டின் டரண்டினோ அப்படி இருக்காரோ, இதுக்கு நம்ம கோலிவுட் கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு. பட் கார்த்திக் சுப்ராஜோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன சொல்கிறான்னு, படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டியூரேஷன் அதிகமாக வச்சுருவார்.
பேசிட்டே இருப்பாங்க. படத்துல சீன் நல்லா இருக்கும், ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும். உட்கார வச்சிருவாரு. அட்லி மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் 3 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சிருவாரு. இந்த படத்துல சூர்யா பாருக்கு ரொம்ப பயங்கரமா அழகா இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்ல. ரொம்ப அழகா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புறோம். அவ்வளவுதான். 1ஆம் தேதி இல்ல, பட் இல்ல கம்பேக்னு படமே இல்ல. ஒரு ஆக்டருக்குன்னு ஒரு படம் பர்டிகுலர் படம் ஒண்ணு இனி அமையல. இப்ப சூர்யாக்குன்னு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் படம் அமையல. ஆமா, இந்த 10-13 வருஷத்துல சூர்யாவுக்கு ஒரு படம் அமையல. ஆமா, இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேசினா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூர்யா சார் படங்கள்லயே சாங் ஹிட் ஆன படம் இதுதான். ஏன்னா இத்தனை 13 வருஷத்துல எந்த சாங்குமே அந்த அளவுக்கு ஹிட், ஆல்பம் ஹிட் மூவினா இது ரெட்ரோ. பயங்கரமான ஒவ்வொரு கட்ஸுமே சூப்பரா இருக்கு. அந்த பூஜா ஹெட்டி ஆகட்டும், அவங்க வந்து படத்துல முதல்ல ரூமர்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க ரூமர்ஸ்ல கிளப்புறதுல பெரிய கில்லாடிங்க. பூஜா ஹெட்டே வந்து ஊமை அப்படி இப்படிட்டு இருந்தாங்க. பட் அந்த படத்துல வந்து அவங்களே டப்பிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. அவங்களோட அந்த லுக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த கனிமா பாட்டுல அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், டான்ஸ் நல்லா ஆகட்டும், அதுவே இப்போ வைரலா போயிட்டு இருக்குல்லப்பா. அது மட்டும் இல்லாம கண்ணாடி பூவே பாட்டு, அது இந்த படத்தோட ஆல்பம்லயே எனக்கு பிடிச்ச பாட்டு அது அந்த கண்ணாடி பூவே. பட் இன்னொன்னு என்னன்னா அந்த ரேப் சாங் ஒன்று இருக்கும், தி ஒன்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும். அது சூப்பர் பாட்டு, சரியான பாட்டு. சூர்யாக்குன்னே எழுதி வச்ச மாதிரி அந்த பாட்டு இருந்துச்சு. அந்த லைன், அந்த படத்துல அந்த பாட்டு ஒரு லைன் வரும், நம்ம நினைச்சது நடந்தணுமா, சிங்கம் மறுபடி பிறக்குதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா அப்படின்னு ஒரு லைன் ஒன்று இருக்கும். அது வந்து சூர்யா சாருக்கே வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா 13 வருஷமா எந்த படமுமே இல்லாம இப்போ திரும்ப அவர் வெறியோட வர்றாரு, நடிக்கிறாரு. திரும்ப ஒரு சிங்கம் ஒண்ணு வருது. சிங்கம் 3 வரைக்கும் பார்த்துட்டீங்க, இது சிங்கம் 4ங்கிற மாதிரி இந்த படத்தோட மேக்கிங்கும் இந்த படத்தோட இது இருந்திருக்கு. இல்ல இதுதான் தொடரும். சூர்யா வந்து ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி டாப் ஸ்டாருக்கு, அதாவது டாப்ல இருந்த ஸ்டாருக்கே வந்து தொடர்ந்து விட்டவர். அவரு டாப் 10ல இருந்தாப்ல, டாப் ஃபர்ஸ்ட்ல இருந்தாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5க்குள்ள இருந்தாப்ல. ஆமா, அதானா இந்த அழகிய தமிழ் மகன் பில்லா ரிலீஸ் ஆகும்போது அப்படியே அப்படி ஒரு படத்தை ஐயான்னு ஒரு படத்தை விட்டாரு, வாரணமாயிரம் ஒரு படம் விட்டாரு, ஆதவன் ஒரு படம் விட்டாரு, சிங்கம்னு ஒரு படம் விட்டாரு. பேக் டு பேக் வந்து அது வந்து ஒரு சரியான அந்த லைன் அப் சூர்யா தவிர்த்து வேற யாருமே இல்ல. ஆமா, கண்டிப்பா. விஜய் எல்லாம் அந்த டைம்ல வந்து ஃபிளாப் லிஸ்ட்ல இருக்கும்போது சூர்யா வந்து ஒரு புது லைன் அப்ல இருந்தாரு. வேல் படம் ஆகட்டும், வேல்ல சூப்பர் படம், இப்ப போட்டா கூட உட்கார்ந்து பார்க்கலாம். அந்த இப்ப போட்டா கூட உட்கார்ந்து பார்க்கலாம், அது வேற விஷயம். இதெல்லாம் இது அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு என்னன்னா எப்படியாச்சும் கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணிப்பாங்க. ட்ரைலர் எப்படி இருக்கு? ட்ரைலர் உண்மையுமே சூப்பரா இருக்கு. பட் எடிட்டர் உண்மையுமே பாராட்டி ஆகணும். எனக்கு ட்ரெய்லரை விட இதுக்கு முன்னாடி ஒரு டீசர் ஒன்று விட்டாங்க ஃபர்ஸ்ட், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டயலாக்கே கிடையாது, டயலாக் இருக்கணும். அதுவும் ஒரே ஒரு பார்ட் ஆஃப் டயலாக் தான், இது எல்லாமே வந்து ரியாக்ஷன், அந்த காமிச்ச விதங்கள். அதுல ஒருத்தர் சிரிப்பாரு, அவரோட லுக்கே பயங்கரமா இருந்துச்சு. அவர்தான் அந்த இதுல கடைசியா பேசுவாரு. ஆனா டயலாக் பேசும்போது எனக்கு அவரோட இதுவே வந்து ஏதோ டவுனான மாதிரி ஆயிருச்சு. எனக்கு ட்ரெய்லர் பொறுத்தவரை கொஞ்சம் சூப்பரா அடிச்சிருக்காங்க. ஆமா, ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. ஆனா படம் பட்டா அந்த இதுல இருந்து நல்லா இருக்கு. அந்த கனிமா சாங்ல இருந்து நல்லா இருக்கு. ஒரு அந்த பீக் புடிச்சு போகும்போது நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே ஸ்டார்டிங் மட்டும் ஒரு மாதிரி ட்ரெய்லர். அதுக்கப்புறம் அந்த கடைசியில அந்த அவனை வர சொல்லு அப்படிங்கும்போது அது சூப்பரா இருந்துச்சு. அதை எடுத்துட்டு அப்படியே அந்த பைக்ல வருவாப்ல, நல்ல ஷாட், அது நல்லா அருமையா இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி நம்புவோம் இந்த படம் கண்டிப்பா நான் FDFS போவேன். இந்த படம் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நான் ரிவ்யூ போடுவேன். ஆமா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு சூர்யா சார் வந்து கம்பேக் கொடுக்கணும், கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஆனா இந்த கம்பேக் ஒரு நல்ல ஒரு படம் அமைஞ்சிருச்சு, எந்த ஹீரோ வந்தாலும் சரி கம்பேக் ஒரு படம் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி தலகணம் மட்டும் ஆயிடாம அடுத்தடுத்து ரசிகர்களுக்காக ஒவ்வொரு படம் கொடுத்துட்டாங்கன்னா போதும் தான் நினைக்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு நான் சிம்புவை சொல்வேன். கம்பேக் கொடுத்த 40 கதை கேட்டு தூங்கினா அவர் கம்பேக் எங்க போனாருன்னு தெரியல. அது வேற மாநாடுன்னு ஒரு படம், ஏன்னா அவளை வந்து அவ்வளோ தள்ளி ரெட் கார்டு கொடுத்து அந்த மாதிரி போனதுக்கு அப்புறமும் மாநாடுன்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தலகணம் இல்லாத ஒருத்தர் இருந்தாரு. அது இருந்துச்சுல்ல, ஒரு தலகணம் இல்லாம சிம்பு இப்போ வரைக்கும் இருக்கு. அது ஓகே, நான் சொல்றவரு கூலியா புரியல. அட நம்ம இவரு அவர்ரா 40 கதை கேட்டு தூங்கினார்ல, ஸ்லீப்பிங் ஸ்டார். ஓகே, அவர் செய்வார்ல ஒரு விஷயம், இந்த இடத்துல அதை போடு. என்ன ஆனா எங்க போனா என்ன ஆனா எந்த இடம்னே தெரியலையே. சரி, ஓகே, ஓவரால் நம்ம
அதுக்கெல்லாம் போக வேணாம். ட்ரைலர் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் மட்டும் பாருங்கள். இந்த தேட்டர் பிரிண்ட்லாம் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு போய் தேட்டரில் மட்டும் பாருங்கள். மெயினாக சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அவர்களோட அந்த பிஜிஎம்காக அந்த பாட்டுக்காக மட்டும்தான். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ட்ரைலருக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 10க்கு ட்ரைலருக்கு 10க்கு 7 தரேன். 7 தரேன். டீசென்ட்டான ஒரு ட்ரைலர். ஹைப்டு ட்ரைலர்லாம் கிடையாது, டீசென்ட்டான ஒரு இல்ல ஹைப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் வந்து ஹைப் கொடுத்து படத்தை நாசம் பண்ணாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து ஹைப் வேணாம். ஹைப் இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் சொல்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும். படம் மட்டும்தான் பேசுறோம். கட்டாயோட பேட்ட படம் பாத்தியா இல்லையா? டைலாக் அது வெளியே போய்க்கப்பா. என்ன டைலாக்னா அது? சிறப்போட திறப்போட சம்பவங்களை நீங்க பே உள்ளதா பாக்க எதுக்குடா இருக்கிற அவர் வாட்டுக்கு இருக்காரு. நீங்க பே உள்ள பாப்பீங்க. சோ நன்றி வணக்கம், மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு ரைட் ரைட் ரைட். பயணம் கனமா ஆயிருச்சு. கட் பண்ணி விடுப்பா. நன்றி வணக்கம்.